வீடியோ ஸ்கிப் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்துருச்சு நம்மளுக்கு. ஆக்சுவலாக வந்து லோட் ஆயிடுச்சு. எந்த விதமான கம்ப்ளைண்ட்டும் இல்லை. நான் எதுவுமே சேஞ்சும் பண்ணலை. அப்படியே ரன்னான ஸ்க்ரீனை தான் உங்களுக்கு வந்து காட்டுறேன் க்ளோஸ் பண்ணிட்டு. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 8.13 அப்படின்றத நம்ம வந்து செட் பண்ணிடணும். ஜஸ்ட் இந்த கிரேடல் எரர் வந்துச்சு அப்படின்னாலே இதை வந்து மாற்றி ட்ரை பண்ணி பாருங்க. இது வந்து ஃப்ளட்டரில் மட்டுமா இப்படி கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோவில் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். இன்னும் கொஞ்சம் தேடணும், அவ்வளோதான். அவ்வளோதான். இப்போ 10th எக்ஸசைஸ்க்குள்ளே போவோம். ஓகே, அது போக மாட்டேங்குது. ஸோ ஜஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து ஒரு வியூ காட்டுறதுக்காக தான் இதை பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா ஜாவா ஃபைல்ஸ் நிறைய இருக்குது. ஓகே, இந்த கிரேடல் ரேப்பர் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்றது கரெக்டாக வந்து இந்த கிரேடல் ஸ்கிரிப்ட் இதுக்குள்ளே தான் இருக்கும். ஸோ எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிடும். க்ளோஸ் பண்ணிட்டு முதல்ல வந்து பார்ப்போம் இந்த இடம் எப்படி எங்கே வந்து எங்கே இருக்கும் அப்படின்றது. ஸோ கிரேடல் ரேப்பர் ப்ராப்பர்ட்டிஸ் அந்த கிரேடல் ஸ்கிரிப்ட் கீழே இருக்குது. ஸோ இது வந்து இப்போ இன்னொரு இடம்லாம் தேடணும்னு அவசியம் இல்லை. இதுக்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னா இதோட இருக்குது. ஸோ இந்த இடத்த மாற்றினீங்க அப்படின்னாலும் சில நேரம் வந்து கிரேடல் எரர் வந்து நம்மளுக்கு வந்து வராது. ஏன்னா நிறைய சிஸ்டமில் வந்து இந்த கிரேடல் தான் ஃபெயிலியர் ஆகுது. ஸோ அந்த கிரேடலை வந்து மாற்றிட்டீங்க அப்படின்னாலே ப்ராப்ளம் இருக்குது. சரி, இப்போ இந்த எக்ஸைஸ்க்குள்ளே போயிடுமா? நம்ம கால்குலேட்டர் எக்ஸைஸ்க்குள்ளே போயிடும். ரைட்டா? இப்போ இதை வந்து உங்களுக்கு முன்னாடி நான் வந்து திரும்ப ரன் பண்ணி காட்டுறேன். இதை பார்த்தீங்க அப்படின்னா இந்த வியூ தனியாக எடுத்துருமா? ஓகே, இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃப்ளட்டர் அப்ளிகேஷன் வந்து இது வந்து ஃப்ளட்டர் அப்ளிகேஷன் அப்படின்றதுனால நம்மளுக்கு வந்து அந்த ஃப்ளட்டர் சிம்பிள்லாம் வந்திருக்கு. மீது எல்லாமே ஆண்ட்ராய்ட் ஸ்டூடெண்ட்னால அந்த ஆண்ட்ராய்ட் சிம்பிள்லாம் வந்திருக்கு. இந்த இமேஜ்லாம் எப்படி மாற்றுறது அப்படின்றது ஒரு நாள் நான் சொல்லிக் கொடுக்குறேன். வீடியோவில் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ஓகே, இப்போ இங்கே வந்து ரன் பண்ணிடுவோம். திரும்ப நம்ம வந்து ரன் பண்ணிடுவோம். ஸோ சிங்கிங் டிவைசஸ் பெர்ஃபார்மிங் ஹார்ட் ரீஸ்டார்ட்னு வருது. ரீஸ்டார்டட் அப்ளிகேஷன். ஸோ இதை வந்து கம்ப்ளீட்டாக நம்ம ஸ்டாப் பண்ணிட்டு திரும்பவும் ரன் பண்ணி காட்டுறேன். ஸோ அப்படின்றப்ப உங்களுக்கு இன்னும் புரியும், பெட்டராகவே புரியும். ஓகே, இப்போ லான்ச் ஆகுது. டாக் எடிட்டுக்கு வந்து ரன் ஆகுது. இப்போ இன்ஸ்டால் ஆகுது. இப்போ அப்படியே ஓப்பன் பண்ணி வச்சுக்கிறோம். இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நீங்கள் கொஞ்சம் பாருங்கள் இது எப்படி இருக்குன்னு. ஓகே, வேற ஒன்றும் இல்லை, முன்னாடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். இது வந்து ரீஇன்ஸ்டால் ஆகுது, அவ்வளோதான். வேற ஒன்றும் கிடையாது. இப்போ மொபைலுக்குள்ளே போயிடுச்சு. கீழே வந்து என்னென்ன ப்ராசஸ் நடக்குது எது எது எல்லாமே செக் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ வந்து அப்ளிகேஷன் வந்து ஒர்க் ஆகுது. ஸோ 1+2 = 3 இந்த மாதிரி. ஸோ சீனா கிளியர், டேனா டெலிட்டு. ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஃபங்க்ஷன் வந்து எழுதியிருப்போம். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் இந்த 7th எக்ஸசைஸ், அதாவது ஃப்ளட்டர் யூஸ் பண்ணி நம்ம வந்து பண்ணுற எக்ஸசைஸ். சரி, அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம வந்து பார்ப்போம். தேங்க்யூ.